இந்தியாவில் தேசிய கல்விக் கொள்கைக்கு பல்வேறு மாநிலங்களில் மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாணவர்கள் விஷயத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார். ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மாணவர்கள் கல்வி விஷயத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். மாணவர்கள் இந்த கல்வி விஷயத்தில் அரசியல் செய்கிறதே பாஜக ஒன்றிய அரசு தான். இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி இங்கே சொல்கிற கருத்து கரெக்டு தான். கிட்டத்தட்ட 80 விழுக்காடு பிற மாநிலங்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க. எதனால் கையெழுத்து போட்டாங்க? மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. இதாவது நீங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் இந்த சமக்ரா சிக்ஷன் அபியான் போன்ற இதுக்கு நாங்கள் நிதி கொடுப்போன்னு சொல்லி மிரட்டி அவங்க கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. பிற மாநிலங்கள் இதில் கையெழுத்து போட்டாலும் சரி, தமிழ்நாடு இதில் போட முடியாது, போட மாட்டோம் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு காரணங்களை யாரையும் விளக்கி சொல்லியிருக்கிறாரு. இருமொழி கொள்கையினால தான் நம்மளுடைய மாநிலம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இதில் 3வது மொழிக்கு வேண்டிய தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஹிந்திக்கு எதிரானவங்க கிடையாது. ஹிந்தி படிக்க நினைக்கிறோம், படிச்சுக்கலாம் தயவுசெய்து. ஆனால் இதுதான் இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மும்மொழி கொள்கையில் ஹிந்தி தான் படிக்கணும்னு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற வாதம் தான். ஒரு தமிழ்நாட்டு மாணவன் ஆங்கிலம் தமிழ் எடுக்கிறான், 3வது மொழி என்ன எது எடுப்பா? வேறு வழி இல்லாமல் ஹிந்தியோட ஏற்கனவே உங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்குது பசங்களுக்கு. நீங்கள் ப்ரொஃபஷனல் இதுக்கு போகிறவங்க செய்கிறவங்க பல்வேறு இதுக்கு போனவங்க அந்த இருக்கிற பாடத்திட்டங்களை படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அது எதுக்கு 3வது மொழி எது கட்டாயப்படுத்தணும்னு நான் என்னுடைய இது. அது மாணவர்களுடைய விருப்பம், பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்கணும். அரசியல் இயக்கங்கள் இதில் தலையிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான்